Hello everyone. So in the video we are going to talk about the logic gates. In a semiconductors when you look at the importance of questions, right? So nariya questions past years they have asked about the logic gates. But some students who are not having maths or who are not having computer science, right? Like pure bio students and they will feel that the logic gates and so later they might be கொஞ்சம் little uncomfortable feel பண்ணுவாங்க. பட் அப்படி நம்ம ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. என்ன பிகாஸ் வில் see that நம்ம அது உள்ள போய் பார்த்தா it will be very very simple and scoring concept. பார்க்கலாம் என்ன what is the logic behind this logic gates. See logic gates ன்னு சொன்னா என்ன தெரியுமா? ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will learn about this binary system. And நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ல என்ன தெரியுமா we'll talk about this the binary system of measurement ன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டரோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா we have talked about the two applications, right? ஒன்று என்னது the application of the transistor as an amplifier, ரெண்டாவது என்ன application of the transistor as a switch. இங்க நம்ம அந்த டீடைல்ஸ்க்குள்ள போக தேவையில்லை, பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இங்க பாருங்க, if this circuit is closed அப்ப என்ன we are seeing that the LED is actually glowing. அது என்ன தெரியுமா that is what is the high signal அப்படின்னு சொல்லலாம், or there is a signal. இல்ல if the circuit is closed அப்ப என்ன பாருங்க LED குள்ள there is no current going through the LED, அப்ப என்ன LED is not glowing. அது என்ன தெரியுமா we'll say low signal ன்னு சொல்லலாம், or we can say there is no signal at all. இந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி தான் we will define the binary system. See binary systemத்துக்குள்ள என்ன தெரியுமா we'll talk about the values 0 and 1. இங்க 0 and 1 ன்னு சொன்னா don't take it like 0 ன்னு சொன்னா 0 1 ன்னு சொன்னா 1 அப்படி நம்ம actual values பத்தி நம்ம இது பண்ண கூடாது. அதோட significance என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கணும். 0 ன்னு சொன்னா என்ன தெரியுமா that is corresponding to low signal or no signal. அந்த மாதிரி 1 ன்னு சொன்னா என்ன தெரியுமா that is basically corresponding to what high signal or presence of the signal. அப்படிதான் நம்ம பார்க்கணும். So 0 and 1 ன்னு சொன்னா அதோட லிட்டரல் மீனிங் பார்க்க கூடாது. என்னது we should see 0 means what அங்க சிக்னல் கிடையாது. அந்த மாதிரி 1 ன்னு சொன்னா என்ன there is a signal. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த பைனரி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் ஆல் ஓவர் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஃபுல்லா என்ன தெரியுமா that is based upon what this binary system. அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கு we will talk about it when we go to communication. பட் அங்கேயும் நம்ம அவ்வளோ டீப்பா பார்க்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் that is not even there in our நம்ம நீட் பர்வியூலே கிடையாது. ஆக்சுவலி அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் ஹையர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா கம்யூனிகேஷன் அதில் தான் நமக்கு வரப்போகிறது. பட் இங்கே என்ன தெரியுமா ஜஸ்ட் அந்த பைனரி சிஸ்டமோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா போதும். ஸோ என்ன பைனரி சிஸ்டத்துக்குள்ள என்ன we'll have two values 0 and 1. 0 and 1 சொன்னால் அதோட லிட்டரல் மீனிங் நம்ம பார்க்கக்கூடாது. என்னது 0 means no signal, 1 means what there is a signal இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? So இதிலிருந்து we will talk about the logic gates. See logic gate ன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. What is it? It's a digital electronic circuit. So electronic circuit ன்னு சொன்னா அதுல we'll have the electronic components வரும், diodes அந்த மாதிரி. like logic gate ன்னு பாத்தீங்கன்னா infact நீங்க construction of the logic gate நம்ம சிலபஸ்ல கிடையாது. பட் எப்படி தெரியுமா the construction of the logic gates will be by using the diodes. the diodes யூஸ் பண்ணி we'll construct these logic gates. பட் என்ன நடக்கும் அதுக்குள்ள என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா there will be a input. இங்க என்ன we can have one or more inputs. பட் வெறும் one output தான் நமக்கு வரும். அந்த லாஜிக் கேட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா we will see that there will be a logical relationship between these input and output. So input ன்னு சொன்னா we can have one or more inputs. ஒரு சில லாஜிக் கேட்ல என்ன we'll have only one input. But some logic gates என்ன தெரியுமா we'll have more inputs also will be there. பட் எல்லாத்துல என்ன தெரியுமா we will only have what வெறும் one output தான் நமக்கு வரும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ண சொல்ல தெரியுமா லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் between what the input and the output. அது எப்படின்னு சொல்லிட்டு we'll have to discuss in detail. ஒரு இதுல என்னன்னா we'll discuss in detail. பட் என்ன தெரியுமா there is also one algebra branch ன்னு சொல்லலாம், or a segment which is called as what Boolean algebra ன்னு சொல்லும். So if you are a computer science student you will know all this. அந்த லாஜிக் கேட்டோட ரிலேஷன் தெரியுமா we can also express this
என்னது by using the Boolean algebra. Boolean algebra ஓட இது பேஸ் பண்ணி we can express the relationship that actually exists in a particular logic gate. ஒரு logic gateல என்ன relationship னு சொல்லிட்டு we can express by using the Boolean algebra. Okay, பார்க்கலாம் what is this. Okay, but இங்க என்ன தெரியுமா, we will talk about what are some of the common logic gates that we will be learning. So first நம்ம OR gate பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் we'll talk about the AND gate. Then என்ன தெரியுமா, we'll talk about the NOT gate. அதுக்கப்புறம் we'll talk about the combinations, NOR gate and NAND gate. Finally என்னன்னா we'll also talk about the XOR. இது நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல, but we'll see about that also. Okay, so அதோட we'll complete the discussion about the logic gates. So அங்க என்னன்னா ஒரு logic gateல we'll discuss அதோட logical relationship என்ன between the input and the output. அந்த மாதிரி எப்படி how do you represent a logic gate by using the Boolean algebra. அதுக்கப்புறம் we'll also see some Boolean algebra identities. ஏன்னா sometimes right நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது these identities also will be able to help us. அது நம்ம கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ பார்க்கலாம் ஒன்று we'll talk about it. எங்கேருந்து we'll start from the OR gateல இருந்து பார்க்கலாம். OR கேட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, எனி லாஜிக் கேட் அந்த லாஜிக் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ்ல என்ன தெரியுமா, அப்படியே ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு they will ask us what is the output அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக we should remember the representation. ஸோ பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு this is the OR கேட்டோட ரெப்ரசன்டேஷன். என்ன we'll have two inputs, A ஒரு input, B ஒரு input. ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு இருக்கும். ஸோ எல்லா லாஜிக் கேட்ல we'll have only one output. ஓகே, ஸோ இங்க பாருங்க we have two inputs and only one output. ஓகே, இங்க என்னன்னா we will have to understand எப்படி how we will be able to see the OR கேட்டோட working. அதுக்கு என்ன தெரியுமா, first I'll give you the statement of the OR கேட்டோட logic. அதுக்கப்புறம் we'll see how the statement will be converting into the logical relationship. இங்க பாருங்க y ன்னு சொன்னா this is the output. So y exists when either A or B exist or both of them exist. இதுதான் அந்த லாஜிக்கோட ஸ்டேட்மெண்ட். என்னது பாருங்க, இங்க y existence சொன்னா என்ன தெரியுமா, அங்க சிக்னல் இருக்கா இல்லையா, அதுதான் கான்செப்ட். எப்போ நமக்கு அந்த அவுட்புட் சிக்னல் எப்போ கிடைக்கும், when A ல இருந்து நமக்கு சிக்னல் வருது. ஓகே, so we'll get the output signal. இல்ல B ல இருந்து வருது, yes we'll get the output signal. இல்ல we are getting signal from both A and B, அப்போ நமக்கு அந்த அவுட்புட் சிக்னல் வரும். அதுதான் that is what is the basic concept of the OR gate. ஓகேவா, என்ன what is it, suppose சிக்னல் சொன்னா நமக்கு என்னது பைனரி பத்தி தான் நம்ம பேச போறோம். இங்க தெரியுமா A can be 0 or 1, அந்த மாதிரி B can be also what 0 or 1. பாருங்க என்ன காம்பினேஷன்ஸ் வரும், A நம்ம 0 ன்னு எடுத்தா B can be 0, B can be 1 also. அப்படி இல்ல A ஓட வேல்யூ 1, B can be 0, அந்த மாதிரி B can be 1. ஸோ இங்க என்ன தெரியுமா, we'll have what 4 காம்பினேஷன்ஸ் வரும். 0 ன்னு சொன்னா நோ சிக்னல் கிடையாது. இங்க பாருங்க A ல இருந்து நோ சிக்னல், B ல இருந்து நோ சிக்னல், அப்போ அவுட்புட் நமக்கு சிக்னல் வராது. எப்போ வரும், y existence சொன்னா எப்போ நமக்கு y ஓட சிக்னல் கிடைக்கும், அதுதான் சிக்னல் சொன்னது 1, நோ சிக்னல் மீன்ஸ் 0. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, so y exists when either A or B are giving us a signal or both of them are giving a signal. இங்க பாருங்க இதுல என்ன தெரியுமா, A ல இருந்து சிக்னல் வரல பட் B ல இருந்து வருது பாருங்க, அப்ப என்ன கண்டிப்பா we'll get a output. அந்த மாதிரி நீங்க பாருங்க A ல இருந்து நமக்கு சிக்னல் வருது போதும், B ல இருந்து வரல பட் தட் இஸ் ஓகே. நாலாவது காம்பினேஷன் பாருங்க, A ல இருந்து நமக்கு சிக்னல் வருது, அந்த மாதிரி B ல இருந்து நமக்கு சிக்னல் வருது. சோ கண்டிப்பா என்ன we will have a signal in the output. இதுதான் this is what is the என்ன சொல்லுவோம் ட்ரூத் டேபிள் னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நம்ம ரெடி பண்ண வச்சுக்கோங்க, the combination of input variables and அதுக்கான corresponding output, அதை நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரூத் டேபிள் னு சொல்ல போறோம். ஏன்னா இந்த ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி we can expect some questions. என்ன தெரியுமா, ஒரு லாஜிக் கேட்டோட காம்பினேஷன் கொடுத்துட்டு they will ask us what is the truth table for that. அந்த மாதிரி இங்கொன்னு எப்படி தெரியுமா, they can give us the truth table கொடுத்துட்டு they can ask us what is the logic gate, அப்படி கேட்கலாம். இங்க பாருங்க இது என்ன தெரியுமா, Boolean algebra how do we represent the OR gate ஓட logic relationship.
அது என்ன ஈஸியா some people remember like this, y is equal to a plus b addition மாதிரி. இங்க பிளஸ் சொன்னா this is not like நம்ம நார்மல் ஆல்ஜிப்ரா குள்ள ஆட் பண்ண மாதிரி கிடையாது. இது என்னது பூலியன் ஆல்ஜிப்ரா. இங்க பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இப்படி பார்க்கலாம். 0 plus 0 ன்னு சொன்னா 0, 0 plus 1 ன்னு சொன்னா என்னது 1, 1 plus 0 ன்னு சொன்னா 1, 1 plus 1 ன்னு சொன்னா நார்மலி நம்ம ஆல்ஜிப்ரால என்ன 2 நம்ம எழுத போறோம். பட் இங்க 2 வராது, 1 ன்னு சொன்னா என்ன சிக்னல் இருக்கு அதுதானா. இப்போ ரெண்டு பக்கத்துல இருந்து நமக்கு சிக்னல் வந்தா என்னது ஃபைனல் அவுட்புட் குள்ள நமக்கு சிக்னல் தான் இருக்கும். சோ இங்க 2 3 அப்படி வராது. என்னது either will have a 0 or will have 1 அப்படிதான். சோ இந்த மாதிரி we can remember this OR gate. OR gate ன்னு சொன்னா what is the boolean notation பாருங்க, y is equal to a plus b. okay இதெல்லாம் என்ன தெரியுமா, this is not the normal algebra. என்னது it is called what boolean algebra ன்னு சொல்லுவோம். okay so this is what is the concept of the OR gate. பாருங்க in boolean algebra y is equal to a plus b or a plus b is equal to y. இதனது this is what is our OR gate தானா. a plus b is equal to y ன்னு சொன்னா this is our OR gate. this implies that என்ன what is the implication of this ன்னு கேக்குறாங்க. sum of a and b is y கிடையாது. ஏன்னா because this is not our normal algebra. normal algebra குள்ள என்ன a plus b is equal to y ன்னு சொன்னா உடனே என்னது sum of a and b is y ன்னு சொல்ல போறோம். பட் இங்க அப்படி கிடையாது. what is the meaning of this பாருங்க, y exists when a exists or b exists or both a and b exist. அதுதான் அந்த boolean algebra குள்ள when you say this y is equal to a plus b ன்னு சொன்னா என்னது what is the meaning of that, y is going to exist when a is existing or b is existing or both of them are existing. அப்படிதான் நம்ம இந்த ரிலேஷன் பார்க்கணும். ஓகேவா. சோ இதுதான் this is what is the basic concept of the OR gate. அந்த மாதிரி இங்க ஒரே ஒரு ஸ்மால் ஐடியா தெரியுமா, OR gate குள்ள நம்ம என்ன சொல்லிருக்கோம், it is going to have two inputs and ஒரே ஒரு output ன்னு சொல்லிட்டு. suppose we give both these inputs as same value. இங்க பாருங்க இப்படி தான் நம்ம OR gate represent பண்ண போறோம். என்னது both these we give the same value. ரெண்டு பக்கம் என்ன a தான் நம்ம கொடுக்க போறோம். அப்போ we will see what is the value of y ன்னு சொல்லிட்டு. ரெண்டு பக்கம் என்ன we are giving the same value of the input. so இப்போ அந்த boolean notation எப்படி வரும், y is equal to a plus a அப்படி தான வரும். இதோட வேல்யூ என்ன தெரியுமா, it will be same as a. நீங்க பாருங்க நீங்க y is equal to 0 ன்னு எடுத்து வெச்சுக்கோங்க, a is equal to 0 ன்னு எடுத்தா y will be what, a is equal to 1 ன்னு எடுத்தா. so பாருங்க so if you have an OR gate அதுக்குள்ள you give the same input on both the ends. அப்போ ஃபைனல் நமக்கு என்ன தெரியுமா வர போறது, that will be coming as what, a அந்த வர போறது. so அதுல இருந்து we will get one boolean identity ன்னு சொல்ல போறோம். இதுதான் ஐடென்டிட்டி. என்ன what is the identity பாருங்க, இது பத்தி திருப்பி we will discuss about it. what is it, a plus a will be equal to a. இது நார்மல் ஆல்ஜிப்ரால தெரியுமா a plus a will be what 2a. பட் இங்க அப்படி கிடையாது, a plus a will be equal to what a only. ஓகேவா. so இது one of the boolean identities ன்னு சொல்லுவோம். ஓகே அடுத்து பாருங்க AND gate. AND gate ன்னு சொன்னா இங்க அப்படிதான் என்ன தெரியுமா, we'll have two inputs, a ஒரு input b ஒரு input, ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு வர போறது. இதுல லாஜிக் என்ன தெரியுமா, y exists when both a and b, அதுக்காக தான் அந்த AND சொல்லுவோம் exist. எப்போ நமக்கு அந்த அவுட்புட் சிக்னல் கிடைக்கும், when both a and b are giving us a signal, அப்பதான் நமக்கு அந்த அவுட்புட் சிக்னல் கிடைக்கும். இங்க பாருங்க அதோட ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கேயும் அந்த மாதிரி இந்த நாலு காம்பினேஷன் தான் நமக்கு வரும். 0 0 0 1 1 0 1 1. 0 ன்னு சொன்னா நோ சிக்னல், 1 ன்னு சொன்னா எஸ் சிக்னல் இருக்கா. இங்க பாருங்க சிக்னல் கிடையாது, சிக்னல் கிடையாது. எப்போ நமக்கு y will give us signal, எப்போ when both a and b are giving a signal. இங்க b ல இருந்து சிக்னல் வருது பட் a ல இருந்து வரல. சோ y இங்க 0 தான். இங்க a ல இருந்து நமக்கு சிக்னல் வருது பட் b ல இருந்து வரலையே. சோ அப்போ 0 தான் வர போறது, சிக்னல் வராது. இங்க பாருங்க a ல இருந்து சிக்னல் வருது, அந்த மாதிரி b ல இருந்து சிக்னல் வருது. அது என்னது அவுட்புட் நமக்கு சிக்னல் கிடைக்கும். அதுதான் AND gate வந்து ட்ரூத் டேபிள். இது என்னது ட்ரூத் டேபிள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். என்னது what is it, we'll get the output when both the inputs are having signal. y exists when both a and b are existing. இதோட boolean notation என்னன்னு பாத்தீங்கன்னா it will be what, a into b, a dot b or a into b ன்னு சொல்லலாம். sometimes என்ன தெரியுமா,
அந்த டாட் ரெப்ரசென்ட் பண்ணாம we can also write it like what a அப்படியே into b அப்படி நம்ம எழுதலாம். இதுவும் அந்த சேம் boolean notation தான். y is equal to a dot b ன்னு சொல்லலாம், or we can say y is equal to a into b அப்படி. இது என்ன தெரியுமா, sometimes people remember like this multiplication மாதிரி we can remember 0 into 0 ன்னு சொன்னா 0, 0 into 1 ன்னு சொன்னா 0, 1 into 0 ன்னு சொன்னா 0, 1 into 1 ன்னு சொன்னா 1 அப்படி. We can remember it like what multiplication மாதிரி we can remember it. ஓகேவா? So இதுதான் what is this? This is the AND கேட்டோட boolean representation. ஓகேவா? So இப்போதைக்கு என்ன we seen OR கேட் நம்ம பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் AND கேட். இது என்ன தெரியுமா, we can also try and easier we can remember this OR gate and AND gate by using the example of the cricket. So நிறைய பேர் என்னன்னா most of us will be fans of the CSK, right? So அதுக்காக taken the ஒரு CSK டீமோட செலிப்ரேஷன் வீடியோ பாருங்க. இதுல என்ன OR கேட்னு சொன்னா think of it like a cricketer. என்னது OR கேட்னு சொன்ன உடனே think of it like a cricketer மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படின்னு பார்த்தா பாருங்க, we'll take A as a batsman or batting, B as what bowling. Suppose normal ஒரு cricketer னு சொன்னா எப்போ when you call as a cricketer, when suppose இங்க A is 0 னு சொன்னா batting கிடையாது, B is 1 bowling இருக்கு, அப்ப என்னது we will take it as what a cricketer. ஓகேவா? A is 1 batting இருக்கு பட் bowling கிடையாது, அப்போ என்ன we'll take it as a cricketer. batting இருக்கு அந்த மாதிரி bowling இருக்கு, then we'll take it as what cricketer. batting கிடையாது bowling கிடையாது, அப்ப என்னது we will not take it as a cricketer. Okay, unless you have some context and all that. Okay va? So அப்படிதான். So OR gate ன்னு சொன்னா just think of it like cricketer. என்னது if you have வெறும் batting மட்டும் இருந்தா yes you can be a cricketer, வெறும் bowling மட்டும் இருந்தா then also you can be a cricketer. If you have both batting skill and the மாதிரி bowling skill, அப்ப என்ன then also you can be a cricketer. But ரெண்டும் கிடையாது என்னது you will not be becoming a cricketer. அப்படி இது என்னது OR gate. அந்த மாதிரி AND gate எப்படி தெரியுமா, இங்க பாருங்க ஆல் ரவுண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. AND A ன்னு சொன்னா ஆல் ரவுண்டர். ஆல் ரவுண்டர் சொன்னா we can நம்ம CSK ல we can think of what bravo. பாருங்க இது என்னது பேட்டிங், இது என்னது bowling. நமக்கு இருக்கிற நாலு காம்பினேஷன்ஸ் என்ன 0 0 0 1 1 0 1 1, இதுதான் நாலு காம்பினேஷன்ஸ். இங்க 0 0 ன்னு சொன்னா என்ன பேட்டிங் கிடையாது bowling கிடையாது, அப்ப நம்ம ஆல் ரவுண்டர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேட்டிங் கிடையாது bowling மட்டும் தான் இருக்கா, அப்ப என்ன he will not be all rounder. பேட்டிங் இருக்கா பட் bowling கிடையாது, அப்போ அப்படிதான் he will not be all rounder. எப்போ when he will be all rounder, when he is having both batting skill அந்த மாதிரி bowling skill ரெண்டு இருந்ததா என்னது he will become an all rounder. அப்படி ஓகேவா? அந்த மாதிரி we can also try to remember this using the example of the cricket. So யார் whoever is following CSK diligently, right, அவங்களுக்கு என்ன இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரிமெம்பர் பண்றதுக்கு. ஓகேவா? பார்க்கலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா நாட் கேட்னு சொல்லுவோம். சிம்பிள் என்ன தெரியுமா, நாட்னு சொன்னா ரிவர்ஸ், அப்படியே அந்த சிக்னல் ரிவர்ஸ் ஆயிடும். என்னது வாட் இஸ் இட், சிக்னல் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இதோட ரெப்ரசன்டேஷன் பாருங்க, ஒரு டெல்டான்னு சொல்ல ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு பபுள் வரும், அது நம்ம மறக்க கூடாதா, என்னது பபுள். இது என்னது, திஸ் இஸ் வாட் இஸ் த நாட் கேட். ரிவர்ஸ் சொன்னது தெரியுமா, இங்க நமக்கு வெறும் ஒரு இன்புட் தான் இருக்க போறது. ஸோ வில் ஹேவ் ஒன்லி ஒன் இன்புட், அதுல இருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் சொன்ன என்ன பாருங்க, இஃப் யூ கிவ் அ 0, அதுல இருந்து என்ன வரும் ரிவர்ஸ் 1, இங்க 1 கொடுத்தா என்னது 0, அப்படிதான் ரிவர்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ட்ரூத் டேபிள். இது என்னது, திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள். அதோட பூலியன் ஐடென்டிட்டி எப்படி தெரியுமா, இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். y is equal to a complement சொல்லலாம், a bar or a complement. ஓகேவா? யாரும் நம்ம அந்த எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போறது கிடையாது. பட் ஜஸ்ட் அதை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். என்னது, y is equal to a complement. இங்க நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. if we have a a, அது என்னது, ஃபர்ஸ்ட் we are passing it through one not gate. அதுல இருந்து சப்போஸ் நமக்கு y dash வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி என்ன தெரியுமா, we will pass it through one more not gate. நீங்க பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு y dash
y 0 எடுத்தா என்ன வரும் y dash 1 வரும் ரிவர்ஸ் ஆயிடும் அப்படியே திருப்பி நீங்க இன்னொரு நாட் கேட்ல இருந்து பாஸ் பண்ணனா இதுவும் ரிவர்ஸ் ஆயிடும் சோ பாருங்க வாட் எவர் இஸ் தி வேல்யூ ஆஃப் a ரைட் அத நமக்கு y ஓட வேல்யூ வர போறது சப்போஸ் a நம்ம 1 ன்னு எடுத்து வெச்சுக்கோங்க ஒரு தடவை நம்ம பாஸ் பண்ணனா ரிவர்ஸ் ஆயிடும் 0 ஆயிடும் இன்னொரு தடவை பாஸ் பண்ணனா அதுவும் ரிவர்ஸ் ஆயிடும் சோ பாருங்க ரெண்டு நாட் கேட் நம்ம யூஸ் பண்ணா என்ன வருது the final output is same as the original input அதுக்கு எப்படி தெரியுமா இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் a bar whole bar or a complement again one more time complement அப்படி பண்ணா என்ன வருது திருப்பி a தான் நமக்கு வரும் இது என்ன தெரியுமா இங்க ஒன்னு boolean identity இதெல்லாம் என்ன திருப்பி நம்ம பார்க்க போறோமா ரிவிஷன் மாதிரி நம்ம திருப்பி பார்க்கலாம் என்னது a complement again one more time complement பண்ணா என்ன வரும் a தான் வரும் நமக்கு ஓகேவா so அப்படி நம்ம we should try to remember these boolean identities அடுத்து என்ன தெரியுமா காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி என்ன we talked about the or gate பத்தி நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு அப்புறம் and gate அதுக்கு அப்புறம் not இப்போ என்ன தெரியுமா we'll see the combinations NAND ன்னு சொல்லுவோம் NAND ன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல not combination with and பாருங்க and gate இருக்கா ab நமக்கு அதுல இருந்து அவுட்புட் வரும் y dash அப்படியே we'll pass it through the not gate அதுதான் காம்பினேஷன் சொல்லுவோம் இதுதான் நமக்கு ஃபைனல் the final NAND gate ஓட அவுட்புட் இது எப்படி தெரியுமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறது see தனித்தனியா we will not write like and gate அதுக்கு அப்புறம் not gate அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறது கிடையாது எப்படி NAND gate ஓட ரெப்ரசன்டேஷன் எப்படி தெரியுமா as it is அங்க பாருங்க and gate மாதிரி நமக்கு பாக்ஸ் வரும் அதுக்கு அப்புறம் ஒரு பபிள் நம்ம போட போறோம் இந்த பபிள் ன்னு சொன்னா அது என்னது not எப்ப நம்ம அந்த பபிள் போடுறது என்னது not ஓகேவா சோ and gate கூட ஒரு பபிள் போட்டனது that is what is the NAND gate ஓகேவா அப்படி தான் நமக்கு NAND gate வரும் இப்ப பார்க்கலாம் what is the NAND gate ஓட ட்ரூத் டேபிள் ஓகே சோ இங்க நமக்கு அந்த ஃபைனல் y ஓட வேல்யூ வேணும் நம்ம கிட்ட இருக்கிற காம்பினேஷன்ஸ் என்ன நாலு காம்பினேஷன்ஸ் தானா 0 0 0 1 1 0 1 1 இந்த நாலு காம்பினேஷன்ஸ் அதுக்கான கரஸ்பாண்டிங் இது என்னன்னு சொல்லிட்டு we have to see பட் அந்த y calculate பண்றதுக்கு முன்னாடி we will calculate the y dash சொன்னா and gate ல இருந்து வர அவுட்புட் and gate ன்னு சொன்னா 0 0 means 0 0 1 means 0 1 0 means 0 வெறும் அந்த 1 1 மட்டும் இருந்தா we'll get a signal அதுதான் and gate ஓட அவுட்புட் அது அப்படியே நீங்க not ல இருந்து பாஸ் பண்ண என்ன ஆகும் ரிவர்ஸ் ஆயிடும் அந்த சிக்னல் அப்படியே என்னது ரிவர்ஸ் ஆயிடும் ரிவர்ஸ் ன்னு சொன்னா 0 என்னது it becomes 1 0 becomes 1 1 becomes 0 அப்படி இதென்ன this is what is the NAND gate ஓட truth table ஓகேவா இதோட boolean representation எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க y is equal to a into b or a dot b அப்படினு போட்டனது and அதுக்கு அப்புறம் நம்ம காம்ப்ளிமென்ட் னு போட போறோம் அவ்வளவுதான் சோ இது என்னது the boolean representation of the NAND gate a dot b or a into b bar ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன the combination of the not with r நம்ம கிட்ட இருக்கா so r ல இருந்து suppose we are getting output அது அப்படியே நீங்க ஒரு not gate ல இருந்து பாஸ் பண்ணி வெச்சுக்கோங்க பாருங்க nor ன்னு சொன்னா என்ன not plus r இதுல இருந்து நமக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் இதுதான் என்னது NOR கேட்டோட அவுட்புட் இது எப்படி நம்ம அந்த லாஜிக் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் பாருங்க சேம் as it is OR கேட் மாதிரி நமக்கு டயகிராம் வரும் பட் ஒரு பபிள் பாருங்க AND கேட்டோட சிம்பல் அட்ஜசன்ட் என்ன ஒரு பபிள் நம்ம போட்டனது NAND ஆயிடும் OR கேட்டோட சிம்பலுக்கு என்ன ஒரு பபிள் போட்டனது NOR கேட் ஆயிடும் ஓகேவா அது நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் இதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம் திருப்பி அப்படிதானா நமக்கு என்ன what are the combinations 0 0 0 1 1 0 1 1 நாலு காம்பினேஷன்ஸ் நமக்கு வேண்டியது என்ன y தான் y ன்னு சொன்னா இதுதான் NOR கேட்டோட ட்ரூத் டேபிள் அவுட்புட் அது நமக்கு ஃபைனலா வேண்டியது ஓகேவா பட் முன்னாடி என்ன தெரியுமா we'll calculate this y dash ன்னு சொன்னா OR கேட்டோட அவுட்புட் 0 0 means 0 வரும் 0 1 means 1 இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் ஏன்னா நீங்க நாட்ல இருந்து பாஸ் பண்ணனது ரிவர்ஸ் ஆயிடும் ரிவர்ஸ் ன்னு சொன்னா என்ன வருது பாருங்க ரிவர்ஸ் ன்னு சொன்னா 0 1 ஆயிடும் அதுதான்
ஓகேவா? ஸோ இது என்ன, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தி என்ன சொல்லுவோம், தி ட்ரூத் டேபிள் ஆர் அவுட்புட் ஆஃப் தி நார் கேட். ஓகேவா? இதோட பூலியன் ஐடென்டிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, y is equal to r ன்னு சொன்னா a plus b whole bar or complement. இது என்னது, the Boolean representation of the NOR gate. அப்படி அவ்வளவுதான். so இதெல்லாம் என்ன, all this is what, the representation of the logic gates. max என்ன தெரியுமா, நமக்கு அதுக்கு அடுத்ததுல we are going to talk about only one more, அது என்னது, XOR. okay, பட் அதை பத்தி நமக்கு நீட் லெவல்ல அவ்வளவா क्वेश्चंस வரல, mostly on what, based on these இந்த இதுக்கு முன்ன நம்ம பார்த்த அந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா mostly we'll get the questions. என்னென்ன, what are the things, OR gate, அதுக்கப்புறம் AND gate, அதுக்கப்புறம் NOT, அதுக்கப்புறம் அதோட காம்பினேஷன்ஸ் என்ன, NAND ன்னு சொல்லிட்டு வரும், NOR. ஓகே, பாருங்க நீட் 2019ல வந்தது, the correct Boolean operation represented by the circuit diagram. இந்த சர்க்யூட் டயக்ராம் குள்ள ஓகே, சோ A பத்தி இங்க மென்ஷன் பண்றாங்க, B பத்தி இங்க மென்ஷன் பண்றாங்க. என்ன, A can be 0 or A can be 1. அந்த மாதிரி B can be 0, B can be 1. அவுட்புட் எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அவுட்புட் எங்க, இங்க LED பல்ப் கிட்ட they are saying output Y. அப்படினா அதோட மீனிங் என்ன தெரியுமா, Y is equal to 1 எப்போ, when current passes through the bulb. Y is equal to 0 எப்போ, when no current passes through the bulb. அப்படிதானா? so எப்போ நம்ம Y is equal to 1 ன்னு சொல்ல போறோம், when there is a current going through the bulb. இல்ல there is no current, அப்ப என்னது, the Y value will be 0. so எப்படி, what is the, I mean எந்த பேசிஸ்ல we can conclude whether there is a current going through the bulb or not. இங்க பாருங்க, இந்த பக்கம் என்ன, நமக்கு high potential இருக்கு, இந்த பக்கம் என்னது, grounded. so கண்டிப்பா என்ன, there will be a current going from high potential to ground. பட் அப்படியே அந்த current என்ன தெரியுமா, it has got two possible paths. ஒரு straight path இப்படி இருக்கா அந்த LED கூட, there is one more path, இந்த மாதிரி ஒரு alternative path இருக்கு பாருங்க, என்னது, we have one more alternative path. நாங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனது தட் இஸ் a zero resistance path. அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸே கிடையாது, ஃபுல்லாவே என்ன, the current will simply go through that. அந்த LED இருக்கிற பாத்ல இருந்து no current will go when the alternative path is available. available சொன்னா என்ன தெரியுமா, அந்த பாத் ஓபனா இருக்க கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்க, suppose we look at the combinations. இங்க பாருங்க A B ஓட combinations என்ன, what are the combinations, 0 0 0 1 1 0 1 1. அதுக்கான what is the Y values அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுல இருந்து நமக்கு ட்ரூத் டேபிள் வரும், ட்ரூத் டேபிள்ல இருந்து we can conclude what is the logic gate. இங்க பாருங்க, suppose A0 ன்னு சொன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத் ஓபன்ல இருக்கும், ஓபன் சொன்னா அதுல இருந்து கரண்ட் பாஸ் பண்ண முடியாது. so current will be going through அந்த LED ஓட பாத்ல இருந்து கரண்ட் போகும். so when A is equal to 0 ன்னு சொன்னா இங்க பாருங்க, A is equal to 0 இங்க வருது, இங்க வருது, இங்க வருது. அப்ப என்ன தெரியுமா, அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத் ஓபன்ல இருக்கா, so அதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆக முடியாது. so all the current will go through our LED only. so பாருங்க, அப்ப என்ன தெரியுமா, Y ல நமக்கு அந்த லைட் பல்ப் க்ளோ ஆயிடும். Y is equal to taken as what, 1. அந்த மாதிரி சப்போஸ் A is equal to 1, A நம்ம A சைடுல நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். பட் இங்க பாருங்க, இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு, B இருக்கு. A 1 ன்னு சொன்னா B can be 0. B 0 means what, அந்த பக்கம் நம்ம ஓபன்ல போற மாதிரி. அப்போ அப்படிதான் என்னது, current will not be able to go through the alternative path. alternative current போக முடியாது. so கண்டிப்பா என்ன, all the current will go like this only. so A we are closing, but B 0 போட்டானது திருப்பி current will only go through LED. பட் இதையும் நம்ம க்ளோஸ் பண்ண வச்சுக்கோங்க, B is equal to 1, A is equal to 1, B is equal to 1. அப்ப என்ன தெரியுமா, ஆல்டர்னேட்டிவ் பாத் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே current will go, அப்படி போகும் current. so A1 B1 சொன்னது current ஃபுல்லாவே அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்ல போய்டும். so LED ல இருந்து current போகாது. when there is no current going through LED, right, அப்ப என்னது, LED ல we have to put 0.
ஓகேவா? இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க, இது என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ்? இது என்னது? NAND கேட் தானா? என்ன, வாட் இஸ் இட்? NAND கேட் பாருங்க. ஸோ A0 B0 நான் AND கேட் காமிக்கிறது பாருங்க. ஸோ AND கேட்னு சொன்னது, AND கேட் எப்படி வரும்? AND கேட்னு சொன்னா A0 B0 மீன்ஸ் 0, A0 B1 மீன்ஸ் 0, A1 B0 மீன்ஸ் 0, A1 B1 மீன்ஸ் இதுதான் AND கேட். அதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ்ல வரும் நமக்கு NANDோட அவுட்புட் பாருங்க. NAND எப்படி 1, எங்க நமக்கு இந்த 0 வரும், அங்க என்ன 1 வரும். இங்க இருந்து நமக்கு 1 வருது, அதுக்கான கரஸ்பாண்டிங் என்ன 0 வரும். ஓகே, நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா we will be able to remember these easy-ஆவே. ஓகேவா? சோ இதுக்கு என்ன, what is the answer for this? பாருங்க, it is what? Option D, which is what? NAND gate. அப்படி. ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அனாலிசிஸ் பண்ணா we will be able to get the answers. சோ அடுத்த கான்செப்ட் பாருங்க. இந்த NAND கேட் ஆகட்டும், NOR கேட் ஆகட்டும், என்ன தெரியுமா? we call them as what? universal gates னு சொல்ல போறோம். ஓகே, இது அவ்வளவு டீடைல் நம்ம படிக்க தேவையில்லை, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். எதுக்காக? why do we use the word universal? ஆல்ரெடி உங்களுக்கு பயாலஜில வரும். லைக் if you talk about the blood groups, right? அங்க என்ன தெரியுமா? you will say universal acceptor, universal donor னு சொல்லுவோம். ஓகே, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, using NAND gate and NOR gate, அந்த கேட்ஸ் யூஸ் பண்ணி we can create all other type of logic gates. என்னது பாருங்க, அந்த NAND OR அதோட காம்பினேஷன்ஸ் பேஸ் பண்ணி தெரியுமா? we can create all other logic gates. அதுக்காக தான் we call them as what? universal gates னு சொல்லுவோம். என்னது, what do you call them as? universal gates. ஓகேவா? சோ இந்த மாதிரி sometimes they can ask us a straight question, which of the following can be called as a universal gate? அப்படின்னு கேட்டானது we should choose if there is a NAND, இல்லனா if there is a NOR, அத நம்ம சூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க எப்படி how we can create a NOT gate by using a NAND. பாருங்க, ஒரு NAND எடுத்துட்டு அதுல we are giving both inputs as same value. என்னது, ஒரு NANDல we are giving both inputs as same value. நீங்க பாருங்க, A ரெண்டு பக்கம் வந்து நம்ம A தான் கொடுத்திருக்கோம். ஓகேவா? NAND சொன்னா and அதோட அவுட்புட் அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். அதுதான் NAND. ஓகேவா? இங்க பாருங்க, இதோட பூலியன் ஐடென்டிட்டி எப்படி வரும்? and சொன்னா மல்டிப்ளிகேஷன், NAND சொன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஆர் ரிவர்ஸ், இப்படிதானா? சோ இதுதான் பூலியன் ரெப்ரசன்டேஷன். பூலியன் ஐடென்டிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா, அது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். இங்க என்னன்னா அந்த யூஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். A into A அதோட தெரியுமா? that will be equal to same as A. எப்படி நான் காமிக்கிறேன். சப்போஸ் you have 0 into 0 எவ்வளவு? 0. 1 into 1 எவ்வளவு? 1. அந்த மாதிரி A plus A will be also equal to A. so இது ரெண்டு திருப்பி நம்ம பார்க்க போறோம். என்னது, what do you call them as? boolean identities. சப்போஸ் நீங்க ஒரு AND கேட் எடுத்துட்டு அதுக்குள்ள both the inputs are same, அப்போ அதுல இருந்து வர அவுட்புட் என்ன? same as the A value. அந்த மாதிரி ஒரு OR கேட் எடுத்துட்டு AND சொன்னா A into A, OR சொன்னா A plus A தானா? OR கேட் எடுத்துட்டு அதுக்குள்ள you are passing both inputs as same, அங்கே அப்படி அவுட்புட் என்ன வரும்? same as A வரும். ஓகேவா? so A into A எவ்வளவு? A தான். A plus A எவ்வளவு? அதையும் A தான். இங்க பாருங்க, so A into A க்கு பதிலா என்ன நம்ம A போட போறோம். இதனது this is the NOT gate தானா? அப்படி ஒரு வெறும் ஒரு NAND கேட் எடுத்துட்டு அதுல என்ன both inputs are same, அப்படி பண்ண என்ன ஒரு NOT gate நமக்கு கிடைக்கும். அப்படி என்னது? will it NOT gate. அந்த மாதிரி I mean NOT gate மட்டும் கிடையாது, all the other gates also. இங்க பாருங்க, we can use a combination of என்னது 2 NAND gates யூஸ் பண்ணி, என்னது 2 NAND gates யூஸ் பண்ணி we can create what? ஒரு AND gate நம்ம கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்க. so first ஒரு NAND இருக்கா,
இதுல இருந்து நமக்கு வர அவுட்புட் y dash னு சொல்லலாம் பாருங்க. NAND ன்னு சொன்னா என்னது? a into b complement. NAND ன்னு சொன்னா என்னது? a into b complement தானா? அது அப்படியே நம்ம ரெண்டு சிக்னல் சேம் வேல்யூ மாதிரி வச்சுட்டு we are passing it through what? NAND gate. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்ன? if both the inputs are same for a NAND gate, அது என்னது? இது ஒரு NOT gate மாதிரி பிஹேவ் பண்ணுது. அப்படி என்ன தெரியுமா? அந்த ஃபைனல் y is equal to what? y dash complement. என்னது? a dot b. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். what is it? காம்ப்ளிமெண்டிங் ஒன்று காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்? இது என்ன? what is it? AND கேட்டோட ரெப்ரசன்டேஷன், பூலியன் ரெப்ரசன்டேஷன் பாருங்க. அப்படி நம்ம இதுல இருந்து வர அந்த கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னது? what is it? NAND ஆகட்டும் NOR ஆகட்டும் அதோட காம்பினேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு we will be able to create what? என்னது? we will be able to create all the other gates நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் we call them as what? universal gate னு சொல்லுவோம். அதுக்காக தான் என்னது? we call them as what? universal gate னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ஐடியா மட்டும் நம்ம வச்சுட்டு we will go on to the next one. ஓகே. சோ அடுத்து பாருங்க XOR or exclusive OR gate னு சொல்லுவோம். என்னது? what is it? XOR or exclusive OR? the logic gate which gives high output. so பாருங்க high output னு சொன்னா என்னது? 1 when either a input or b input means what? எப்போ நமக்கு அந்த high output கிடைக்கும்? when a is equal to 1 or b is equal to 1, but not when both of them are having high values. see normally or ன்னு சொன்னா என்ன? when either a is high value or b is high value or both of them high value also we will get the output signal. but exclusive or exclusive அதுக்காக தான் we use the word exclusive. ஓகேவா? என்னது? we will represent it like what? XOR ன்னு சொல்லிட்டு இதுல இருந்து வர basic idea என்ன? we will get the output signal when only when a is high or b is high, but when both of them are high, right? அப்ப என்னது? we should not get a signal. அதுதான் டிஃபரன்ஸ் பாருங்க. a0 b0 கண்டிப்பா 0, a1 yes b0 will get a high signal, a0 b1 yes இங்கேயும் நமக்கு high signal வருது. பட் இங்க பாருங்க a1 b1 right. நார்மலி நம்ம அந்த OR கேட் கேஸ்ல என்ன? see பாருங்க OR கேட்ல என்ன தெரியுமா? a1 b1 means our y will be equal to 1 OR gate. பட் இந்த XOR கேட்ல அப்படி கிடையாது. XOR கேட்ல என்ன? when a is equal to 1 b is equal to 1 நமக்கு அவுட்புட் சிக்னல் வராது. அதுக்காக தான் we call it as what? exclusive OR gate or XOR gate ன்னு சொல்லிட்டு. அதுதான் பேசிக் அந்த லாஜிக் ன்னு சொல்லலாம். what is the logic for the XOR gate? we will get a high output or signal எப்போ? when either a is high or b is high, but ரெண்டும் high values ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன? அப்ப நமக்கு அந்த அவுட்புட் வரக்கூடாது. அதுதான் that is what is the difference between. இப்போ சப்போஸ் நான் இது r ஓட நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. r ன்னு சொன்னா என்ன தெரியுமா? a0 b0 means இங்க 0 தான் வரும், a1 b0 means 1 வரும், a0 b1 means 1 வரும், a1 b1 means இங்க நமக்கு 1 தான் வரும் OR கேட்ல. பட் XOR அப்படி கிடையாது. XOR னா a1 b1 means நமக்கு 1 வராது, high output வராது. என்னது? it will be giving us 0. அதுக்காக தான் what we say exclusive OR gate ன்னு சொல்லுவோம் or XOR gate. ஓகேவா? இதுதான் this is what is the concept of the XOR gate. ஓகே, இது பத்தி நம்ம அவ்வளவா டீப்பா போக தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போதும். எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட OR கேட் சிம்பிள் மாதிரி தான் வருது பாருங்க. OR கேட் சிம்பிள் அதுக்கு என்ன? ஒரு கர்வ் லைன் மட்டும் நம்ம போட போறோம். இங்க பாருங்க, அது மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க. இப்படி நம்ம போட்டானது this is what XOR gate ன்னு சொல்லிட்டு OR கேட் சிம்பிள் அப்படியே வரும். அதுக்கு லெஃப்ட் சைடுல என்ன? சேம் as it is இந்த கர்வோட பேரலல் இங்க ஒரு கர்வ் நம்ம போட போறோம். அதுதான் என்னது? XOR gate or exclusive OR gate. அவ்வளவுதான். so this is what is the XOR gate ஓட பேசிக் கான்செப்ட். இதோட பூலியன் ரெப்ரசன்டேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, see what is the OR gate? OR gate ன்னு சொன்னா என்னது? we'll put a plus b தானா? அது பிளஸ் ஓட சர்க்கிள் போட போறோம். அவ்வளவுதான். பாருங்க இது என்னது? this is what is the Boolean representation of the XOR gate. A and the plus என்னது? boundary ஒரு circle போட போறோம். that is what the Boolean identity for the or Boolean representation for the XOR gate. ஓகேவா? so this is the concept of the exclusive OR gate or the XOR gate ன்னு சொல்லுவோம்.
பட் அதோட ஐடென்டிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா we can express it as what a complement dot b plus a dot b complement. இது என்ன தெரியுமா? the Boolean representation of the XOR gate logic. ஓகேவா? XOR gate logic என்னது? a complement dot b plus a into b complement. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பண்ண வச்சுக்கோங்க, we are going to get what the same. அந்த ட்ரூத் டேபிள் நம்ம பார்த்த தெரியுமா, அந்த அவுட்புட் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ண போகிறது கிடையாது, அப்படியே நம்ம எடுக்கலாம். என்னது? if you have a complement dot b plus a dot b complement, அது என்ன? that is going to give us the truth table which is same as what அந்த XOR truth table மாதிரி நமக்கு வரும். ஓகே, எப்படி நம்ம ஒரு XOR கேட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, we can construct the XOR gate by using, இது நம்ம யாரும் அவ்வளோவா கேட்க போகிறது கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இங்கே பாருங்க எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். we can have two NOT gates, ஓகேவா, and two AND gates, one OR gate. அது வச்சுட்டு we can create the XOR gate. எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஒன்று ஒன்றா பாருங்க, கேர்ஃபுல்லாக வில் ஜஸ்ட் அப்சர்வ் இட்டா. என்ன வாட் இஸ் இட்? ஏலேருந்து ஒரு சைடில் பாருங்க நாட்னு சொன்னா என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட் வரும். ஏ அப்படியே எடுத்துட்டு இங்க ஒரு சைடில் என்னது? we are taking it to the AND gate. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே பாருங்க, இங்கே என்னது? பி இருக்கா, ஒரு சைடில் பி we are passing it through நாட், அப்போ என்னது? பி காம்ப்ளிமெண்ட் வரும். இங்கே ஒரு சைடில் அப்படியே நம்ம பி எடுத்துட்டு we are taking it to the other. இது என்னது? AND gate 1, இது என்னது? AND gate 2. AND gate 1ல இருந்து நமக்கு என்ன வரும்? A complement AND B. AND B ன்னு சொன்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். அதுதான் y1 சொன்னா என்னது? AND gate 1ல இருந்து வர அவுட்புட். அந்த மாதிரி AND gate 2ல இருந்து வர அவுட்புட் என்ன பாருங்க, ஒரு சைடுல இருந்து A வரும், இன்னொரு சைடுல இருந்து B காம்ப்ளிமெண்ட், A dot B காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டு என்ன தெரியுமா? இந்த y1 y2 என்னது? we are passing it through OR gate. OR gate ன்னு சொன்னா என்ன? பிளஸ் தானா? பாருங்க, y is equal to what? y1 plus y2 வரும். y1 சொன்னா எவ்வளோ? a complement dot b. y2 சொன்னா என்னது? a dot b complement. பாருங்க, அதுக்காக தான் என்ன? this is what we will see as what the Boolean algebraic representation of what the XOR gate. So what is the XOR gate? The Boolean representation it will be what? a complement dot b plus a dot b complement. ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? we can construct it by using what? two NOT gates, two AND gates and then one OR gate. அது வச்சுட்டு we can get the output which is given by what? the XOR. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த XOR gate பற்றி அவ்வளோ நம்ம தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்கு மேலே we don't have to go deep into it. ஓகே, பாருங்க, we have been saying Boolean algebra ன்னு சொல்லிட்டு, அந்த Boolean algebra sometimes என்ன தெரியுமா? we will use these identities. cumulative law சொன்னா என்ன தெரியுமா? இதுல addition cumulative வரும், multiplication வரும். a plus b ஓட வேல்யூ will be equal to b plus a. அந்த மாதிரி a into b is equal to b into a. இது என்னது? cumulative law. அந்த மாதிரி we also have associative சொன்னா அதுலயும் அப்படிதான், addition வரும், multiplication. நீங்க பாருங்க, a plus b plus c. என்ன? first we are adding b plus c, அது கூட என்ன? we are adding a. அதோட வேல்யூ will be same as what? first நம்ம அந்த a plus b ஆட் பண்ணிட்டு அது கூட என்ன? we are adding c. அந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன தெரியுமா? they will be giving us same value. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு ரெகுலர் அந்த லோவர் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேயே வரும். அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன? a into b மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் we are multiplying with c. அதோட வேல்யூ என்ன தெரியுமா? it will be same as ஃபர்ஸ்ட் நம்ம b and c மல்டிப்ளை பண்ணி அதனது we are multiplying with a. அந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன தெரியுமா? they will be same. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். So we can have what? Associative law in case of addition. அந்த மாதிரி we can also have associative law in case of what? Multiplication. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவோம். So a into b plus c சொன்னா என்னது? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, இப்படி வரும் a into b plus a into c. அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன? we call them as what? the Boolean algebra ஓட basic laws.
அதுக்கப்புறம் we talked about some Boolean algebra என்னது ஐடென்டிட்டிஸ். என்ன வாட் இஸ் இட் Boolean algebra ஐடென்டிட்டிஸ். இங்க பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா, ஏன்னா because these will be useful for us to solve the problems. ஆர் கேட்டன் சொன்னா பிளஸ், அண்ட் சொன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே இங்க பாருங்க a plus 0 அது எவ்வளவு 0 தான் வரும். பாருங்க 0 plus 0 ன்னு சொன்னா 0. ஓகேவா 1 plus 0 ன்னு சொன்னா 1. so a plus 0 என்னது it will be giving us what a. and gate சைடுல பாருங்க a into 0 ன்னு சொன்னா 0. பாருங்க 0 into 0 ன்னு சொன்னா 0, 0 into 1 ன்னு சொன்னது அதுவும் 0 தான். ஓகேவா அந்த மாதிரி அடுத்தது பாருங்க a plus 1, a plus 1 எவ்வளவு, that will be what 1. 0 plus 1 எவ்வளவு 1, 1 plus 1 எவ்வளவு அதுவும் 1 தான். ஏன்னா நம்ம 1 plus 1 2 ன்னு எழுத போறது கிடையாது. this is what the binary representation. இங்க 0 ன்னு சொன்னா no signal, 1 ன்னு சொன்னா சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்காக 1 plus 1 will not be taken as 2. 1 plus 1 will be equal to what 1 தான். இங்க பாருங்க a into 1, 0 into 1 சொன்னா 0, 1 into 1 சொன்னா 1. so a into 1 எவ்வளவு a தான் வரும். அந்த மாதிரி அடுத்த ரெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். a plus a எவ்வளவு a, அந்த மாதிரி a into a எவ்வளவு a. ஓகே so a plus a into a is equal to a ன்னு சொன்னா என்னது, ஒரு ஆர் கேட் எடுத்துட்டு, இது என்ன தெரியுமா, ஒரு ஆர் கேட் எடுத்துட்டு அந்த ஆர் கேட் குள்ள நம்ம ரெண்டு இன்புட்ஸ் என்ன will give a means அவுட்புட் என்ன வரும் a தான் வரும். அந்த மாதிரி a into a is equal to a ன்னு சொன்னா ஒரு AND கேட் எடுத்துட்டு அந்த AND கேட் குள்ள we are keeping both the inputs as same. அப்ப அவுட்புட் என்ன வரும் a தான் வரும் நமக்கு. ஓகேவா அந்த மாதிரி நீங்க பாருங்க a plus a complement எவ்வளவு 1. so suppose நீங்க a 0 ன்னு எடுத்தா a complement எவ்வளவு வரும் 1 வரும். இல்ல a 1 ன்னு எடுத்தா இந்த பக்கம் பாருங்க a into a complement, a 0 ன்னு எடுத்தா என்ன a complement 1, a 1 ன்னு எடுத்தா a complement 0. அப்படி so இதெல்லாம் தெரியுமா, these are all what we call as the Boolean algebra identities ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன, these are the laws, basic laws. இதுக்கு அப்புறம் என்ன identities. அடுத்து இங்க ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது என்ன தெரியுமா, டி மோர்கன்ஸ் தியரிஸ் னு சொல்லுவோம். பட் இந்த நேம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் அந்த ஃபைனல் கான்செப்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பாருங்க a plus b whole complement. என்ன பாருங்க what is it, a plus b whole complement. அதோட வேல்யூ என்ன தெரியுமா, it will be equal to what a complement into b complement. ஓகேவா சோ இது நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணல, பட் இங்க நம்ம வெரிஃபை பண்ண போறது கிடையாது. சோ அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பாருங்க a plus b whole complement எடுத்தா எவ்வளவு வரும், it will be what a complement into b complement. அந்த மாதிரி a into b whole complement அது எப்படி வரும் பாருங்க, a complement plus c. அந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் குள்ள பிளஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, இங்க இருந்து இன்டு வரும். அந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் குள்ள இன்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க, இங்க இருந்து பிளஸ் வரும். அப்படி தான் நம்ம ரிமெம்பர் பண்ணலாம். என்னது பாருங்க what is it, a plus b whole complement, that will be equal to what a complement into b complement. இதெல்லாம் what do you call them as De Morgan's theorems. அந்த மாதிரி a into b whole complement இது ஒண்ணு. ரெண்டாவது a into b whole complement எவ்வளவு, it will be what a complement plus b complement. இது ரெண்டு நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா these are very very useful. These are very very useful in solving problems. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகேவா சோ இந்த நாலேஜ் மட்டும் நம்ம கவர் பண்ணா போதும். இந்த கான்செப்ட் வச்சுட்டு we can solve any question. நீட்ல வர whatever question right. இப்ப பார்க்கலாம் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். பட் whatever question right, இந்த நாலேஜ் பேஸ் பண்ணி you will be able to solve it. ஓகேவா so we will try to check it. இங்க பாருங்க the circuit shown below will act as. இங்க நம்ம ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு they are asking us what is this going to act like. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन என்ன தெரியுமா, இது இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். என்ன தெரியுமா, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் னு சொல்லுவோம். என்னது what do you call it as step by step approach. ஒண்ணும் இல்ல, சரி நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்ன they will use different names யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்தா அதுல என்ன நிறைய லாஜிக் கேட்ஸ் வரும். ஒன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். இங்க பாருங்க இங்க a இருக்கா,
இது என்னது நாட். நீங்க நாட்ல இருந்து கிராஸ் பண்ணா என்ன வரும்? A காம்ப்ளிமெண்ட் வரும். அவ்வளவுதானா? இங்க பாரு B என்னது we are passing it through not. அப்ப என்னது B காம்ப்ளிமெண்ட் வரும். இதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க இது என்ன தெரியுமா? நான் வெச்சுக்கோங்க what is this? NOR கேட்டா. எதுக்காக NOR கேட்? இங்க ஒரு பபிள் வருது பாருங்க. OR கேட்டோட சிம்பலுக்கு அடுத்துல என்ன பபிள் வருது? what is it? NOR கேட். ஒரு சைடுல இருந்து A காம்ப்ளிமெண்ட், இன்னொரு சைடுல இருந்து B காம்ப்ளிமெண்ட். அது என்ன தெரியுமா? we are passing it through NOR gate. என்னது we are passing it through what? NOR gate. What is the NOR gate ஓட boolean representation பாருங்க. இன்புட்ஸ் எவ்வளவு? A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட். R ன்னு சொன்னா என்னது? A காம்ப்ளிமெண்ட் plus B காம்ப்ளிமெண்ட் தானா? R ன்னு சொன்னா A காம்ப்ளிமெண்ட் plus B காம்ப்ளிமெண்ட். இதுதான் y ஓட வேல்யூ பாருங்க. இது R கிடையாது NOR. சோ R அப்படியே நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணனும். அதுதான் NOR. திருப்பி நான் சொல்ற பாருங்க என்னது? ஒரு சைடுல இருந்து A காம்ப்ளிமெண்ட் வருது, இன்னொரு சைடுல B காம்ப்ளிமெண்ட். வெறும் R ன்னு சொன்னா என்ன? A காம்ப்ளிமெண்ட் plus B காம்ப்ளிமெண்ட். இது R. பட் இங்க இருந்து R கிடையாது, NOR இது. NOR ன்னு சொன்னா என்ன? A காம்ப்ளிமெண்ட் plus B காம்ப்ளிமெண்ட் ஹோல் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதுதான். ஓகே. இது பாருங்க எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த பூலியன் டி மார்கன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா? இது எப்படி ஒரு P plus Q ஹோல் காம்ப்ளிமெண்ட் டைப்ல இருக்கா? P ன்னு சொன்னா A காம்ப்ளிமெண்ட், Q ன்னு சொன்னா B காம்ப்ளிமெண்ட். வாட் இஸ் த இப்போதான் நம்ம பார்த்தது வாட் இஸ் இட்? P plus Q ஹோல் காம்ப்ளிமெண்ட் சொன்னா என்னது? P காம்ப்ளிமெண்ட் into Q காம்ப்ளிமெண்ட். அப்படிதானே வரும். சோ பாருங்க என்னது? it will be coming as what? P காம்ப்ளிமெண்ட் into Q காம்ப்ளிமெண்ட். P ன்னு சொன்னா எவ்வளவு? Q ன்னு சொன்னா எவ்வளவு? A காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் சொன்னா என்ன? A. B காம்ப்ளிமெண்ட் திருப்பி இன்னொரு தடவை நான் கால்குலேட் பண்ணா என்னது? B வரும். சோ என்ன வருது ஃபைனலா? A into B. A into B ன்னு சொன்னா என்ன? And சோ அப்படிதான் நம்ம பண்ண போறோம். என்னது? வாட் இஸ் இட்? ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் ன்னு சொல்லுவோம். ஒன்னு நம்ம கிராஸ் பண்ணிட்டு we'll try to analyze. and இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியுமா? அந்த டி மார்கன் தியரம் ஆகட்டும், அந்த ஐடென்டிட்டிஸ், அந்த பூலியனோட ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அது வச்சு ஈஸியாவே we can try to solve this. ஓகேவா? சோ அப்படி நம்ம பார்க்கலாம். அது ஒரு அப்ரோச். ரெண்டாவது என்ன தெரியுமா? some people do that also. என்ன? some people verify it by using the truth table method. என்ன? what is it? some people verify it by using what? truth table method. okay, but நான் usually அதை சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா that will be little bit more tedious, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். ஏன்னா நம்ம நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண மாதிரி வரும். என்ன தெரியுமா? some people do like this. A is equal to என்ன? நமக்கு இருக்கிற காம்பினேஷன்ஸ் என்ன? A0 B0 A0 B1. அதுக்கான கரஸ்பாண்டிங்கா ஒரு தடவை they will calculate what is the y value. அதுக்கப்புறம் they will conclude. அது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்காக ஈஸி மெத்தட் என்ன தெரியுமா? by using the boolean identities. அதுக்காக தான் we discussed about them. ஏன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன? கம்மி டைம் கூட நம்ம சால்வ் பண்ணணும். அந்த boolean identities யூஸ் பண்ணி we can solve this in a lesser amount of time. அப்படி பண்ணா கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா நமக்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இல்ல இப்போ இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் வச்சு நீங்க சால்வ் பண்ணானா கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கும். அதுல அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது பாருங்க, இங்க ஸ்ட்ரைட்டா நமக்கு ஒரு ட்ரூத் டேபிளே கொடுத்திருக்காங்க. given is the truth table relating y to a and b, then y is given by, இங்க பாருங்க, a0 b0 means what? y ஓட வேல்யூ 1 ன்னு வருது. a0 b1 means 0 வருது. a1 0 வருது. see normally ஒரு இது என்ன தெரியுமா? இப்படி பாருங்க, OR கேட் எடுத்தா என்னது? OR கேட் பாருங்க. OR கேட் என்ன? a0 b0 means 0 வரும். OR கேட் a0 இது என்னது? b1 1 வரும். a1 b0 means 1 வரும். a1 b1 means 1. இங்க பாருங்க, இது அப்படியே OR கேட்டோட ரிவர்ஸ்ல இருக்கு. அப்படிதானா? OR கேட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண மாதிரி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். வாட் இஸ் இட்? NOR கேட் தானா? சோ NOR கேட்னு சொன்னா என்ன? a plus b whole complement. அவ்வளவுதான். என்ன? வாட் இஸ் தி ஆன்சர்? அப்படி நம்ம ட்ரூத் டேபிளோட ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. the boolean equation for the circuit is given by, என்ன கேக்குறாங்க? அங்க ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு அதோட boolean equation என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையும் அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். என்ன நம்ம பண்ண போறோம்?
ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. ஏ என்ன தெரியுமா, we are passing through, இது என்னது நாட் தானா, நாட்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், ஏ காம்ப்ளிமெண்ட் வரும், அவ்வளவுதான். இது என்னது, ஒரு சைடுல இருந்து பி, இன்னொரு சைடுல இருந்து வரும், இது என்னது ஆரா, ஆர்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், பி பிளஸ் சி வரும். ஆரம் சொன்னது பி பிளஸ் தானா. ஸோ இது ரெண்டு நம்ம AND கேட், இது என்னது AND கேட். ஒரு இன்புட் என்ன ஏ காம்ப்ளிமெண்ட், இன்னொரு இன்புட் என்ன பி பிளஸ் சி. AND கேட்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், ஏ காம்ப்ளிமெண்ட் ஒரு சைடுல இருந்து இன்டூ, அவ்வளவுதான். என்ன, வாட் இஸ் ஆன்சர், ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டூ பி பிளஸ் சி. எங்க இருக்கா, அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ அப்படி நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்க, லைக் இட் வில் நாட் டேக் மச் டைம் ஆல்சோ. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் லைக் தட். ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்னா ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். வித்தின் லைக் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே யூ கேன் ட்ரை இட். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் யூ வில் பி ஏபிள் ஈஸியாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஸோ அப்படி ஒன்று வி கேன் ட்ரை அண்ட் சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ் லைக் தட். கம் இன் தி நீட் இப்போ 2018 வந்தது. இது என்ன தெரியுமா, திஸ் இஸ் அ கொஸ்டின் ஆஸ் இட் இஸ் ஆன் தி XOR கேட்டோட ரெப்ரசன்டேஷன். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், XOR கேட் நமக்கு ஆஸ் இட் இஸ் அந்த சிலபஸ் பர்வியூல நமக்கு அவ்வளோவா டீட்டெயிலாக கிடையாது. பட் இஃப் யூ ஆல்ரெடி ஸ்டடி திஸ் இன் டீடைல், ரைட், நம்ம பண்ண மாதிரி நம்ம கோ த்ரூ பண்ணா அப்படியே நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எனது XOR கேட்னு சொன்னா 2 நாட் கேட்ஸ் வரும், 2 AND கேட்ஸ் அண்ட் 1 OR கேட். அதுலேருந்து நமக்கு வர அவுட்புட் என்ன, XOR அவுட்புட். XOR அவுட்புட் சொன்னது A into B complement. So உடனே we can just answer it as what option B ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இது முன்னாடி பார்த்திருக்கோம். பார்த்தாச்சு இல்லையா, we have seen this, right, same as it is XOR gate discussionல. அவ்வளவுதான். ஸோ இது எப்படி சேம் கான்செப்டா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம இதையும் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. ஒரு சைட்ல இருந்து இங்க பாருங்க, ஒரு சைட்ல இருந்து A எடுத்துட்டு அப்படியே we are passing A here. இங்க என்ன, A என்னது we are passing it through a knot. நாட்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், A காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகேவா. ஸோ ஒரு சைடு அப்படியே we are taking the A value, இன்னொரு சைட்ல இருந்து என்ன we are passing it through NOT gate. அடுத்து பாருங்க B, ஒரு சைடுல அப்படியே we are passing the B through NOT, B காம்ப்ளிமெண்ட் வரும். இன்னொரு சைடுல we are passing B as it is. இதென்ன AND gate 1, இதென்னது AND gate 2. AND gate 1ல இருந்து என்ன வரும் பாருங்க, AND gate 1ல இருந்து என்ன வரும், A into B complement. ஓகேவா. AND gate 2ல இருந்து என்ன வரும் பாருங்க, A complement into B. இது ரெண்டு என்ன தெரியுமா, we are passing through ஒரு OR gate. OR gateல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், y1 plus y2. இது y1 y2 ன்னு சொன்னா இது y1 plus y2. so final y எவ்வளவு வரும் பாருங்க, y1 plus y2 தான் வரும். what is it, A into B complement plus A complement into B. அவ்வளவுதானா. அதுக்காக என்ன, what is the answer, option B. அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா we can conclude it. ஓகேவா. பட் நான் வெச்சுக்கோங்க, what is this, this is the XOR gate, exclusive OR gate. ஓகேவா. அதோட ட்ரூத் டேபிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். what is it, இங்க பாருங்க. so A B Y என்ன, we'll get the high value of the output when only one of these signals are high. பாருங்க A0 B0 means 0 தான் வரும், A1 B0 means 1 வரும், A0 B1 means இங்கேயும் 1 வரும். பட் A1 B1 means what, அங்க நமக்கு high வராது. ஏன்னா because this is different from the OR gate. XOR சொன்னா என்ன, we'll get a high value of output எப்போ, when only one of these inputs are high. suppose ரெண்டு input values are high, அப்ப என்ன தெரியுமா, நமக்கு high output வராது. அதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா. அப்படி நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க 2017ல வந்தது, the given electrical network is equivalent to, இங்கேயும் அப்படிதான். என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். எல்லாத்துலயும் ஒரே கான்செப்டா என்னது, what is it, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்ல தான் நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் A வருது B வருது, அது ரெண்டு என்ன தெரியுமா, இது என்னது பாருங்க, what is this, NOR. so we are passing it through what, NOR. NOR ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், இங்க பாருங்க, NOR ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும், A plus B whole complement. அதுதான NOR. அதுக்கு அடுத்தது பாருங்க, with same input, இது என்னது, NOR. என்னது, same input NOR. so
ஸோ ரெண்டு பக்கம் வந்து we are getting same input. See, if you have same input, அது ஒரு NAND ஆகட்டும் ஆர் NOR ஆகட்டும், இது என்ன தெரியுமா, that is simply equal to what? NOT gate. என்னது, that is simply equal to what? NOT gate. ஏன்னா பாருங்க NAND gate பாருங்க, NAND என்ன சொன்ன என்னது, a into a whole complement. NOR என்ன சொன்ன என்னது, a plus a whole complement. பட் பாருங்க a into n சொன்னா a தான், a plus a சொன்னா அதையும் a தான். ஸோ ஒரு NAND ஆகட்டும் NOR ஆகட்டும், அது என்ன தெரியுமா, if you take the same input, that is simply equal to what? ஒரு NOT gate மாதிரி தான். என்னது, what is it? It is simply equal to what? NOT gate. ஓகேவா? ஸோ இது என்னது, this is like a NOT gate. NOT gateல நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன ஆகும், NOT gateல இருந்து பாஸ் பண்ணீங்க என்ன வரும், இதோட காம்ப்ளிமெண்ட் வரும். ஆல்ரெடி நமக்கு அந்த பூலியன் ஐடென்டிட்டி இருக்கா, காம்ப்ளிமெண்டிங் ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணது a plus d நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த இதுல நீங்க பாஸ் பண்ண என்ன வரும், a plus b வருது நமக்கு. திருப்பி இங்க என்ன, திருப்பி NOT gate தானா, திருப்பி என்ன a plus b we are passing into NOT சொன்ன என்ன வரும், காம்ப்ளிமெண்ட், அப்படியே காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகேவா? ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட், a plus b காம்ப்ளிமெண்ட். a plus b காம்ப்ளிமெண்ட் சொன்ன என்னது, வாட் இஸ் இட், NOR gate. ஸோ ஓவரால் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட், இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு வாட், NOR gate. என்னது, வாட் இஸ் இட், இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு வாட், NOR gate. அதை நம்ம இன்னொரு விதமாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி விச் இஸ் த NOR gate. என்ன தெரியுமா, அது நம்ம இன்னொரு விதம் அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க NOR gate தானா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து வந்த உடனே என்னது, வாட் இஸ் இட், NOR gate. ஒரு சைட்ல இருந்து ஏ, இன்னொரு சைட்ல இருந்து பி, என்ன வரும், வில் கெட் லைக் வாட், a plus b காம்ப்ளிமெண்ட் வரும். இது என்னது, ஒரு NOT gate. என்ன ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரே இன்புட் தான் நம்ம போட்டுட்டு we are passing it through a NOR. அப்ப என்னது, that is the same as what, NOT gate. இது அப்படியே இந்த a plus b காம்ப்ளிமெண்ட் இருக்கு தெரியுமா, அது என்னது, we are passing it through NOT gate. அதுக்கப்புறம் திருப்பி இங்க NOT gate. see ரெண்டு தடவை நம்ம NOT gate ல இருந்து பாஸ் பண்ண என்ன தெரியுமா, we are going to get the same ஒரிஜினல் இன்புட் எவ்வளவோ அதான் நமக்கு வர போறது. இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன சப்போஸ் நீங்க ஒரு எக்ஸ் எடுத்துட்டு ஒரு தடவை நாட்ல இருந்து பாஸ் பண்ண என்னது, எக்ஸ் பார் வரும், இன்னொரு தடவை பாஸ் பண்ண என்னது, திருப்பி எக்ஸ் தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வர போறது. அப்படி ஸோ a plus b பார்னு சொன்னா NOR gate தானா. ஸோ பாருங்க என்ன, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ், ஆப்ஷன் பி விச் இஸ் த NOR gate. அப்படி அடுத்து பாருங்க, நிறைய தடவை வந்தது, 2002, 2001, 98, 94. The given truth table is for which logic gate? AB 110 01 101. இது என்ன தெரியுமா, AND gate பாருங்க. AND gate ன்னு சொன்னா A1 B1 means நமக்கு 1 வரும். என்னது, A0 B1 means 0 வரும். A1 B0 means 0 தான் வரும். A0 B0 means 0. இதுக்கு அப்படி என்ன, ரிவர்ஸ். அப்படி என்ன, வாட் இஸ் இட், NAND தானா. ஸோ அதுக்காக திஸ் NAND அண்ட் NOR நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ், அந்த உங்களுக்கு கொடுத்த ட்ரூத் டேபிள் என்ன தெரியுமா, திஸ் இஸ் வாட், நத்திங் அட் தி NAND gate. ஸோ அடுத்து பாருங்க, 2013 வந்தது, த அவுட்புட் எக்ஸ் ஆஃப் த லாஜிக் சர்க்கியூட் ஷோன் இன் த ஃபிகர். ஓகே, இங்கேயும் அப்படிதான், என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான் நம்ம பண்ண போறோம். என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் தான் நம்ம இது ப்ரொசீட் பண்ண போறோம். பாருங்க, ஏ இருக்க பி இருக்க, அது என்ன, ஃபர்ஸ்ட் we are passing it through what, இது என்னது, NAND. NAND சொன்னா என்ன வரும், என்னது, what is it, a into b காம்ப்ளிமெண்ட், அதுதான் NAND. அது ரெண்டு பக்கம் ஒரே இன்புட் மாதிரி when you pass it through NAND, என்ன ஒரு NAND கேட் ஆகட்டும் ஆர் NOR கேட் ஆகட்டும், if you pass it same input, right, அது என்ன தெரியுமா, they both will simply act as what, NOT gate மாதிரி they will act as. அதனால நம்ம இந்த முன்னாடி டிஸ்கஷன்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்த்தேன்னா this is just like what, ஒரு NOT gate மாதிரி. ஸோ இது நீங்க NOT gateல இருந்து பாஸ் பண்ண வச்சுக்கோங்க, என்ன வரும், இதோட காம்ப்ளிமெண்ட் வர போறது, அவ்வளவுதான். ஸோ this is what is our x. இங்க பாருங்க, ஒரு வேல்யூ
நீங்க ரெண்டு தடவை காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்? a into b தான் வரும். ஸோ பாருங்க, வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் என்ன? வெறும் x is equal to what? a into b, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஒரு தடவை நீங்கள் நேண்ட்லேருந்து பாஸ் பண்ண என்ன? a into b காம்ப்ளிமெண்ட். இது என்ன தெரியுமா? ஒரு NAND கேட் கூட நம்ம ரெண்டு சைட்லேருந்து ஒரே சிக்னல் அமிச்சானது. தட் இஸ் ஜஸ்ட் லைக் வாட்? ஒரு நாட் கேட் மாதிரி அதோட ஆப்ரேஷன். ஸோ நாட்னு சொன்னால் என்னது? a into b காம்ப்ளிமெண்ட். அதுக்கு இங்கே ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட் சொன்னால் சேம் வேல்யூ a into b தான் வரும். சிம்பிள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 2007ல் வந்தது. இது என்ன தெரியுமா? அந்த காம்பினேஷன் எடுத்துட்டு we have to show the truth table. In the following circuit, the output y for all possible values of a and b can be given by the truth table. எப்படி ஒரு truth table நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க, இதுக்கு என்ன தெரியுமா? First we will find what is the final relation. அந்த ab நடுவில் what is the relation சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் we will proceed. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? we are passing it through NOR. NOR சொன்னா என்ன தெரியுமா? a plus b காம்ப்ளிமெண்ட். இதுதான் NOR. அது அப்படியே நம்ம ரெண்டு பக்கத்துல இருந்து we are passing it through திருப்பி இங்க ஒரு NOR கேட்ல வந்து நம்ம பாஸ் பண்றோம். பாருங்க, இந்த இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு NOR கேட்ல இருந்து if you give the same input, output is going to be same as what? ஒரு NOT கேட்ல நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ நாட்னு சொன்னா என்ன? இந்த இன்புட் என்னது? அப்படியே நம்ம காம்ப்ளிமெண்டா எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் சொன்னா என்ன? a plus b காம்ப்ளிமெண்ட் இருக்கா? அதுக்கு இங்க வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன? a plus b தான் வர போறது. ஸோ கன்க்ளூஷன் என்ன? அந்த ஃபைனல் y ஓட வேல்யூ என்ன தெரியுமா? திஸ் இஸ் சிம்பிளி லைக் வாட்? என்னது? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு a plus b சொன்னா என்ன? ஆர் கேட் மாதிரி. அவ்வளவுதான். ஸோ ஆர் கேட் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. ஆர் கேட் சொன்னா என்ன? பாருங்க, எங்க இருக்க? வேர் இஸ் ஆர் கேட்? a0 b0 0, a0 b1 1, a1 b0 1. இதுதான். என்ன? வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அப்ரோச் பண்ணா we will be able to easily answer. இங்க ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம இது ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஒரு NAND கேட் both inputs same a அப்படின்னு கொடுத்தா ஃபைனல் அவுட்புட் என்ன? ஜஸ்ட் லைக் ஒரு நாட் கேட் மாதிரி தான், காம்ப்ளிமெண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு NOR கேட் both inputs same, இங்கேயும் அப்படிதான். அவுட்புட் என்ன? ஜஸ்ட் சேம் as நாட் கேட். ஓகேவா? ஏன்னா இந்த கான்செப்ட் நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்காங்க when it comes to the circuit diagrams. ஓகேவா? இது என்னது? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன? we were just looking at the circuits, truth table அப்படி இப்படின்னு சொல்லிட்டு they are giving us the questions. பட் இங்க பாருங்க, they are actually giving us the digital signal. இப்படிதான் டிஜிட்டல் சிக்னல் சொல்ல தெரியுமா? 1 சொன்னா ஹை வேல்யூ, 0 சொன்னா நோ வேல்யூ. அப்படி டிஜிட்டல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, the following figure shows a logic gate circuit with inputs a and b. The voltage wave forms of a b c. இதுல a and b சொன்னா என்ன? இன்புட். c ன்னு சொன்னது அவுட்புட். a b c ஓட வேவ் ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி வேவ் ஃபார்ம் கொடுத்தா don't get tensed or anything. ஈஸியாவே அந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து நம்ம ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். என்னது? அவங்களுக்கு கொடுத்த அந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து ஈஸியாவே we can create the truth table. சப்போஸ் நம்ம ட்ரூத் டேபிள் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க, உடனே we can conclude what is the logic gate. பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன வாட் இஸ் எப்படி நம்ம அந்த ட்ரூத் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? இந்த டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் அந்த வேவ் ஃபார்மோட ஃபங்க்ஷன் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பிராக்கெட்ல என்ன? a ஓட வேல்யூ 0, சிக்னல் கிடையாது. b ஓட வேல்யூ 0, அப்போ c ஓட வேல்யூ என்ன வருது? 0 வருது. ஸோ a0 b0 மீன்ஸ் வாட்? c இஸ் கம்மிங் as 0. ஓகேவா? அடுத்ததை பார்க்கலாம். இங்க என்ன பாருங்க, நெக்ஸ்ட் டைம் இன்டர்வல் என்ன? a ஓட வேல்யூ என்ன? ஹை வேல்யூ 1, b யும் ஹை தான், c வேல்யூ பாருங்க. ஸோ a1 b1 மீன்ஸ் வாட்? c1 வருது. அப்படியே ஒன்று நம்ம பார்க்கணும். அடுத்த இன்டர்வெல்ல பாருங்க, அடுத்த டைம் இன்டர்வெல்ல a0 கீழே இருக்கா, b1. ஸோ a0 b1, அப்போ c ஓட வேல்யூ எங்க வருது பாருங்க? கீழே வருது. c is what? 0. ஓகேவா? அந்த லாஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா 4 காம்பினேஷன்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி ரிப்பீட் ஆயிடும், திருப்பி ரிப்பீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ 4வது காம்பினேஷன் பாருங்க, a ஹை வேல்யூ 1,
B எவ்வளோ 0, C பாருங்க 0 வருது. ஸோ A1 B0 மீன்ஸ் வாட், C இஸ் கம்மிங் as 0. இது என்ன, வாட் இஸ் திஸ்? எப்போ நமக்கு அந்த அவுட்புட் வருது? when both A and B are having high values. ஏலையும் அந்த மாதிரி பிலையும் both A and B are having signal. அப்போதான் நமக்கு அவுட்புட் வருது. இது என்னது, வாட் இஸ் இட்? AND கேட் தானா? AND கேட்னு சொன்னா என்னது? we should have the output signal when both A and B are having the high voltage. அவ்வளவுதான். so இது என்ன, what is the answer for this? option B, which is the AND gate. ஓகேவா? so அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இது என்ன தெரியுமா? this is the question that has come in the 2020ல வந்தது, நான் லாஸ்ட் இயர் பேப்பர்ல வந்தது. ஓகே, for the logic gate shown, what is the truth table? அவங்களுக்கு கொடுத்த அந்த லாஜிக் கேட்டோட what is the corresponding truth table ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, வாட் இஸ் இட்? நமக்கு A வந்தது, B வந்தது. these are the two input values. அது அப்படி என்ன, we are passing them through நாட் கேட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். நாட்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும்? A காம்ப்ளிமெண்ட் வரும், இந்த பக்கம் B காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகேவா? இது ரெண்டு என்ன தெரியுமா? we are passing it through the NOR கேட்ல இருந்து நம்ம பாஸ் பண்றோம். NOR கேட்ல இருந்து பாஸ் பண்ணனா ஒரு சைடுல இருந்து A காம்ப்ளிமெண்டா, இன்னொரு சைடுல இருந்து B காம்ப்ளிமெண்ட், ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுதான் NOR கேட். என்ன, P and Q, சப்போஸ் நீங்க P and Q NOR கேட்ல இருந்து பாஸ் பண்ண என்ன வரும்? P plus Q காம்ப்ளிமெண்ட். அப்படிதானா? ஸோ இங்க P சொன்னா A காம்ப்ளிமெண்ட், Q சொன்னா B காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி தெரியுமா? we will use the என்ன, நம்ம அந்த டி மார்கன் லா யூஸ் பண்ணலாம். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? P plus Q காம்ப்ளிமெண்ட் மாதிரி. இதோட வேல்யூ எப்படி வரும்? P காம்ப்ளிமெண்ட் இன்டூ Q காம்ப்ளிமெண்ட் தானா? ஸோ P சொன்னா என்ன? A காம்ப்ளிமெண்ட், Q சொன்னா என்னது? B காம்ப்ளிமெண்ட். A காம்ப்ளிமெண்ட் இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணா A வரும், B காம்ப்ளிமெண்ட் இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணா B வரும். ஸோ பாருங்க, வாட் இஸ் திஸ்? அந்த ஓவரால் அவுட்புட் என்ன தெரியுமா? திஸ் இஸ் சேம் ஆஸ் வாட்? AND கேட் மாதிரி தான் வரும், அவ்வளவுதான். ஸோ AND கேட்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ன, வேர் இஸ் திஸ்? எங்க இருக்கு AND கேட்? பாருங்க, எங்க இருக்கா? ஆப்ஷன் 4ல இருக்கு பாருங்க. A0 B0 மீன்ஸ் 0 வரும், A0 B1 மீன்ஸ் 0 வரும், A1 B0 மீன்ஸ் 0 வரும். எப்போ when you will get the output when A is equal to 1 B is equal to 1, அப்பதான் என்னது? we will get the output as 1. அப்படி, அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் we looked at the step by step approach. அப்படி பண்ண என்ன வருது? இதுதான் நமக்கு வருது, A காம்ப்ளிமெண்ட் plus B காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது நம்ம எப்படி தெரியுமா? அந்த டி மார்கன் லா யூஸ் பண்ணி we tried simplifying it. டி மார்கன் லா என்ன தெரியுமா? we are taking it as what? டி மார்கன் லால we are taking it as what? P plus Q ஹோல் காம்ப்ளிமெண்ட் மாதிரி. இதுல P சொன்னா என்ன? A காம்ப்ளிமெண்ட், Q சொன்னா என்னது? B காம்ப்ளிமெண்ட். ஸோ P plus Q ஹோல் காம்ப்ளிமெண்ட் சொன்னா என்னது? P காம்ப்ளிமெண்ட் இன்டூ Q காம்ப்ளிமெண்ட் தானா? டி மார்கன் லா. ஸோ P க்கு பதிலா என்ன வரும்? A காம்ப்ளிமெண்ட் வரும், Q க்கு பதிலா B காம்ப்ளிமெண்ட். A காம்ப்ளிமெண்ட் இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் எடுத்தானது A, அந்த மாதிரி B அப்படிதான், B வரும். ஸோ A இன்டூ B சொன்னா என்ன? AND கேட் தானா? அப்படி, அவ்வளவுதான். என்ன, வாட் இஸ் ஆன்சர்? ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ இப்படிதான். திஸ் இஸ் how we will be able to easily solve the questions on the logic gates. பாருங்க, நீங்க ஒரு தடவை ஏன்னா இன்னொன்று 2-3 நீங்க சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க பாஸ்ட் இயர் புக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் யூ கேன் ஆல்சோ ட்ரை அண்ட் கோ த்ரூ தட். ஸோ இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் டிஜிட்டல் நம்ம கான்செப்ட் ஆப்லேருந்து யூ கேன் ஆக்சஸ் சாப்டர் பை சாப்டர் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் தட். ஓகேவா? ஸோ வில் சி இன் தி நெக்ஸ்ட் டாபிக் வீடியோ.